A very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பிரபல கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள். வெல்கம் சார். சார், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் மேக்ஸிமம் நிறைய சந்தேகங்கள் எல்லா மக்களுக்கும் இருக்குது. இதில் எனக்கு மெயினாக ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் இல்லை டின்னரை ஒன்று ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஏதாவது ஒரு மீலை. அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணிகிட்டே வராங்க. இதனால் ஏற்படுற விளைவுகளை அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க டாக்டர். ஸோ மெயினாக ப்ராப்ளம் அல்சர் போன்ற பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் வரதுக்கு காரணம் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் மீலை ஸ்கிப் பண்ணுறதுனால வர முடியுங்களா? அல்சருங்கிற வியாதி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனாலையோ மீல் ஸ்கிப் பண்ணுறதுனாலையோ வர வியாதி இல்லை. ஓகே, அது ஒரு குடலில் ஒரு இன்ஃபெக்ஷன், இறப்பையில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால வர வியாதி. ஓகே, பட் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாலோ லஞ்சை ஸ்கிப் பண்ணாலோ அதில் வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக என்னென்னா, இப்போது நம்ம பாடியோட மெட்டாபலிசம் சரியாக இருக்காது. ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு இது செக்ரேட் ஆகணும், ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகணும், என்சைம் செக்ரேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலாரிட்டி இருக்காது அதில். ஸோ யூஸ்வலாக ஒரு பர்டிகுலர் வாயு மாதிரி உருவாகுது நம்மளுக்கு அப்படின்ற இது சொன்னால் அதை எப்படி டாக்டர் ஃபுட் வைஸாக கண்ட்ரோல் பண்ணணுமா? நிறைய பேர் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறாங்க. ஒரு கேஸ் தானே, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காது, ஒரு சின்ன டேப்லெட் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிஸ்ட் கிட்ட போய் அவங்ககிட்டே கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் என்கரேஜபிளா டாக்டர்? அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஜென்ரலாக எந்த பாப்புலேஷன் எடுத்தாலும் ஒரு 5-20% வரலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். கம்யூனிட்டி சர்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் போய் எல்லாரையும் மக்களை கேட்டோன்னா இந்த மாதிரி 5-20% இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அது மைனர் ப்ராப்ளம்ஸ். நான் சொல்கிற மாதிரி மைனர் கேஸ் இல்லைன்னா அசிடிட்டி இருக்கலாம். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது, எப்போவாவது இருக்கும்போது மருந்து தானாகவே எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசும். நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். பேசுங்க. எனக்கு ஒரு 4 years பேக் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தது. அது டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் எனக்கு சரியா போயிடுச்சு. அப்புறம் இப்போ ஒரு அடிக்கடி என்ன ஆகுது, மேல் வயிற்ற வலிக்கிறது. அந்த வலி நின்றுடுச்சுன்னா எப்போதும் ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு டாக்டர். சாப்பிட்டாலும் பசிக்கிற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பசிச்சு சாப்பிட்டேனாக்க என்ன ஆகுது, ஒரு மயக்கமா வருது. ஒரு 10 minutesக்கு அப்படியே உட்காந்துட்டே இருந்தா சரியா போயிடுது. அது என்ன, நான் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டேன், சுகர் இல்ல, எனக்கு பிபி இல்ல. ஐ எம் 55 years old. என்ன பண்ணலாம் டாக்டர்? அவர் எனக்கு லாஸ்ட் டைம் காமிக்கிறதே ஸ்டெல்பிட்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாரு. வயிறு காம் டவுன் ஆகிறதுக்கு நீங்க உங்களுக்கு ஆங்ஸைட்டி தான் ரீசனா இருக்கு, நான் ஒரு 2 months சாப்பிடுங்கன்னாரு. அப்ப எனக்கு சரியாயிடுச்சு. லாஸ்ட் இயர் காமிச்ச போது அது திரும்ப ஒரு 2 months திரும்ப அதே ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு டாக்டர். இப்போ இதுவரையிலும் நீங்கள் இதுக்கு டெஸ்ட்டே பண்ணதில்லைன்ற அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பண்ணியிருக்கோம், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் மேஜராக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி இப்போ பிரச்சனை வரத்துக்கு காரணம் என்னென்னா, இந்த குடல் இறப்பை சுற்றி இருக்கிற மசில் சரியாக வேலை செய்யாததுனால இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எந்த காரணத்தினால வருதுன்னு சொல்ல முடியாது. சில வேளை நம்ம கரெக்டாக டைமுக்கு சாப்பிடல, அதனாலையும் வரலாம். சில வேளை டென்ஷன்னால் வரலாம். வேறு சில ப்ராப்ளம்னு சில பேருக்கு பிறவிலேருந்தே இந்த மாதிரி மசில் சரியாக வேலை செய்யாமல் ப்ராப்ளம் இருக்கலாம். இது பெரும்பாலும் இது ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னு அவர் டாக்டர் சொல்கிற மாதிரி மருந்தை அப்பப்போ எடுத்துகிட்டு சரிப்படுத்திக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனிங்க சார். ஓகே டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா. கேட்குறேன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எங்கள் வீட்டுக்கு 47 வயசு ஆகுதுங்க சார். ஆமாங்க. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குங்க சார். அப்புறம் டேப்லெட் ரெகுலர் எடுத்துட்டு இருக்காரு. சரிங்க. பட் மோஷன் போறது ரொம்ப ப்ராப்ளமா இருக்குங்க சார் அவருக்கு. சரி, மலச்சிக்கல் இருக்குங்களா இல்ல? ஆமாங்க சார், பயங்கர மலச்சிக்கல் சார். டேப்லெட் போட்டா மோஷன் போகுது. இல்ல ஒரு மாத்திரை வாங்கி மெடிக்கல் வாங்கி சாப்பிட்டுருக்காரு சார். ஆமாங்க. ஸோ சாதாரணமாக இந்த மாதிரி சுகர் ட்ரபிளில்
என்ன ஆகும்னா சுகர் ட்ரபிளில் இந்த குடலை சுற்றி இருக்கிற அந்த நரம்பு நர்வ்ஸ் சரியாக வேலை செய்யாது. டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே குடலோட மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதனாலே இந்த மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுக்கணும்னா அதிகமாக நார் சத்து சாப்பிடணும். ஃபைபர்னு சொல்லுவாங்க. இதில் நார் சத்து சாதாரணமாக சாப்பாட்டில் வந்து பச்சை காய்கறிகள், பழம் ஆஃப்கோர்ஸ் ஒரு சுகர் இருக்கிறதுனால அதிகமாக எடுக்க முடியாது. பச்சை காய்கறி அந்த மாதிரி எடுத்துக்கலாம், கீரை அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதை தவிர ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸ் வைப்பாங்க. இப்போது இந்த இசப்குல்னு சொல்லி அது வெவ்வேறு பேரில் மெடிசன் ஷாப்ஸில் கிடைக்கும். அதெல்லாம் ஃப்ளேவர்டு வெரைட்டிஸ், அதை எடுத்துக்கலாம். அதுவும் வேலை செய்யலைன்னா அந்த குடலோட மசில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு மருந்து எடுக்க வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். எனக்கு நெஞ்ச கரைக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஆமாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா வந்து இப்போ காலையில டிஃபன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்படியே கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படியே நெஞ்சு அடைக்குது டாக்டர். அது என்னன்னு புரியல எனக்கு. இது இந்த மாதிரி வியாதி வந்து கேஸ்ட்ரோயிஸ் ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க. இறப்பைக்கும் உணவு குழாய்க்கும் நடுவில் ஒரு மசில் இருக்குமா, ஒரு வால்வ் மாதிரி இருக்குது. ஒரு டைரெக்ஷனில் தான் உள்ளே போகணும், சாப்பாடு உள்ளே இறங்கணும், ஆசிட் திரும்பி மேலே வரக்கூடாது. சப்போஸ் இந்த வால்வ் சரியாக வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி ஆசிட் மேலே வரும். அதனால் உங்களுக்கு இப்போ இந்த கஷ்டங்கள்லாம் வரலாம். இது முக்கியமாக என்ன செய்யணும்னா கொஞ்சம் டயட்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். சாப்பிட்றதுல அதிகமான எண்ணெய் பொருள், கொழுப்பு அதிகமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். புளிப்பாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நைட்டில் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் படுத்துக்கணும். இதுலேயும் சரியாகலைன்னா அப்போ மருந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும், அந்த ஆசிட் ப்ரொடக்ஷனை கம்மியாக்கிறதுக்காக. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். எங்கள் அம்மாவுக்கு வந்து 55 ஏஜஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கேன்சர்னு சொன்னாங்க குடல்ல. ஆமாங்க. அந்த கேன்சர் வந்து ஜிஹெச்ல, சென்னை ஜிஹெச்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அந்த குடல் வெளியே வச்சு தைச்சாங்க. அதை மலக்குடல் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு 2 மாசம் கழிச்சு உள்ள வைக்கிறேன்னு சொன்னாங்க. 2 மாசம் கழிச்சு நாங்க அட்மிட் பண்ணப்போ இல்ல கணையத்துக்குலாம் பரவிடுச்சாரு, அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ அது வந்துட்டு எனக்கு வருமா கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பாவுக்கும் இருந்துச்சு, அவங்களுக்கும் வந்து லங்ஸ்ல இருந்துச்சு, அம்மாவுக்கு வந்து இப்போ குடல்ல இருந்துச்சு. அது எனக்கு வருமானு கொஞ்சம் டவுட்ல தான் சார் கேட்கலாம். நீங்கள் கேட்குறது கரெக்டு தான்மா. இப்போ சாதாரணமாக இந்த மலக்குடல், பெருங்குடலில் கேன்சர் வந்துச்சுன்னா அது ஒரு சிலருக்கு அது ஃபேமிலியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து கேன்சர் ஃபேமிலி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது வந்து இப்போது அப்பாவுக்கும் வந்திருக்கு, அம்மாவுக்கும் வந்திருக்குன்னா உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி வருது வந்து ஜெனரேஷன்ஸில் வரும். இப்போது தாத்தா அவங்க ஜென்ரேஷனில், அப்பா ஜென்ரேஷனில், உங்கள் ஜென்ரேஷனில் மூணு ஜெனரேஷன்ஸில் வந்ததுன்னா அப்போது ஒரு டிஃபெக்ட் இருக்குது. அதனால இந்த மாதிரி கேன்சர் இன்னும் கொஞ்சம் வரத்துக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் சாதாரணமான இந்த கோலன் கேன்சர் பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலியில் இல்லை. அதனால் ஒருத்தருக்கு வந்து மதருக்கு வந்ததுனால உங்களுக்கு வரணும்னு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் கோயம்புத்தூர் பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். சார் எனக்கு அல்சர்ட்ரிவ் கொலைட்டிஸ் வித் ஃப்ளேர் கம்ப்ளைண்ட்னு சொல்லிடுறாங்க சார். ஆமாங்க. மோஷன் போனோம்னா மோஷன் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஜூசி மாதிரி சளி மாதிரி இறங்கிடும். ஆமாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் மஸ்டா சார்? அதுக்கு இல்லை, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் பெரும்பாலும் நம்ம மருந்துலேயே கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஆனால் லைஃப் லாங்காக மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ங்கிற வியாதியில் பெருங்குடலில் நிறைய சின்ன சின்ன அல்சர் இருக்கும். அதுலேருந்து ரத்தம் கசியும், சளி மாதிரி வரும், சீவு மாதிரி வரும். அதனால் அடிக்கடி மோஷன் போக வேண்டி வரும். பெரும்பாலும் இந்த மருந்து எடுத்துட்டால் லைஃப் லாங்காக தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அதனால வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சிலருக்கு தான் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கும். 100 பேரில் ஒரு 5 பேருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? லக்ஷ்மி ஃப்ரம் வேளச்சேரி.
ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட் என்ன கேளுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எங்க அக்கா பையனுக்கு வந்து 29 இயர்ஸ் ஆகுது. ஆமாங்க. அந்த க்ரான்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க. அது வந்து மெடிசன் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் ஓம்லகாட்டின் ஒரு 40 mg கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. அப்புறம் இம்யூன் கம்மிங் பண்ற மாத்திரையும் கொடுத்தாங்க. கொஞ்சம் அதால கொஞ்சம் சைட் எஃபெக்ட் ஜாஸ்தியான்னு சொல்லிட்டு இப்போ இம்யூன் கம்மிங் பண்ற மாத்திரையை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆமாங்க. அந்த ஓம்லகாட்டின் ஒண்டி சாப்பிட்டு இருக்கான். இது எப்படி சார் மெடிசன் ஃபுல்லா லைஃப் லாங் சாப்பிடணுமா இல்லை ரிஸ்கா லைஃப் எப்படிப்பட்டதுன்னு கேட்கலாம்டா? ஆமாங்க. குரோன்ஸ் டிசீஸுங்கிறது அது ஒரு சிறுகுடலையும் பாதிக்கும், பெருங்குடலையும் பாதிக்கிறதுக்கு பெருங்குடலையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் அல்சர்ஸ் வரும். இதனால் இந்த குடல் சுற்றி சில்லில் இது சுருங்கி போகலாம், அதனால் அடைப்பு ஏற்படலாம். இதுக்கு தொடர்ந்து மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். இப்போது ஆம்னோகார்டிலுங்கிற மருந்து நாங்கள் சாதாரணமாக ஒரு 3 மாதத்துக்கு மேலே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது அதிகமாக ரொம்ப சாப்பிட்டா அதனால் வேறு சைடு எஃபெக்ட்ஸ் அதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர் ட்ரபிள், எலும்பு கொஞ்சம் வீக்காகிற மாதிரி. அதனால் முடிஞ்ச வரலும் நாங்கள் அந்த ஆம்னோகார்டில் ரெடியூஸ் டோஸை கம்மி பண்ணிவிட்டு வேறு சில மருந்து கொடுத்து பார்ப்போம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? குட் மார்னிங் சார். ஐ அம் தீபா from சென்னை. குட் மார்னிங். டாக்டர் கிட்ட உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா, கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸா அந்த கேஸ் ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு சொன்னீங்கன்னா நைட்டு படுக்கும்போது எனக்கு அதிகமான கேஸ் வந்து வருது. பகல் டைம்ல எனக்கு அதிகமா எதுவும் இல்லை டாக்டர். நைட்ல படுக்கும்போது தான் எனக்கு வந்து அதிகமா வருது. இது வந்து எப்படின்னா சம்டைம்ஸ் நரம்புல எல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கண்டினியூஸா அந்த ஏப்பம் கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆன பிறகுதான் என்னால வந்து ஃப்ரீயா இருக்கு நர்வ்ஸ் பாடியில. என்ன ப்ராப்ளம் தெரியல டாக்டர். 5 இயர்ஸா நானும் மெனி டாக்டர்ஸ் பார்த்துட்டேன், எனக்கு என்னன்னு புரியல. ஆமாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இது ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம்மா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். இது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இது கேஸ் ட்ரபிள், நம்ம லே லாங்குவேஜில் கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும்னா மறுபடியும் இதுக்கு பெர்மனெண்ட்டாக க்யூர் கிடையாது. நம்ம சில மருந்து கொடுத்து இதை சரிப்படுத்தலாம். ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர வேண்டியிருக்கும். இது வந்து நார் சத்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும். இந்த குடலில் இருக்கிற மசிலில் கொஞ்சம் லூசன் பண்ணுறதுக்காக சில மருந்து கொடுப்பாங்க. அது தவிர இந்த குடல் சுற்றி இருக்கிற நர்வ்ஸ் சரியாக இன்வாலண்டரி நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம், அது சரியாக வேலை செய்யாததுனால இந்த மாதிரி ட்ரபிள் வருது. அதுக்கும் சில மருந்து கொடுப்போம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப ரெடி டு ஈட் மாதிரி மீல்லாம் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு சின்ன காமன் கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய் நாற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாய் நாற்றம் எதனால் உருவாகுது டாக்டர்? வாய் நாற்றம்ங்கிறது பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்ஃபெக்ஷன், இந்த பற்களை சுற்றி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன், கம்ஸில் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனால் வரலாம். சில வேளை சைனஸ் இஎன்டி, அந்த சைனஸஸில் க்ரானிக் சைனசைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதனால் வரலாம். ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ்னாலையும் வரலாம். ஸ்டமக் ப்ராப்ளம். அதனால் நிறைய பேர் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி துர்நாற்றம் வருது, ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள், அதுக்காக வந்து பார்ப்பாங்க. சில வேளை இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ரீஃப்ளக்ஸ் அப்படின்னா ஸ்டமக்கில் இருக்கிறது இறப்பையில் இருக்கிறது மேலே வந்து அது வந்துட்டே இருந்ததுன்னா அதனாலேயும் இந்த மாதிரி இந்த துர்நாற்றம் வரலாம். இறப்பையில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், பித்தப்பையில் கல் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதோடைய என்ன எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோடைய காஸ் என்ன டாக்டர்? ஸோ பித்தப்பையில் மெயினாக 2 வகையான கல் உற்பத்தி ஆகும். ஒன்று வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா நம்ம கல்லீரலிருந்து கொலஸ்ட்ரால் பித்தத்தில் வெளியாகும். ஸோ அந்த கொலஸ்ட்ராலோட கான்சன்ட்ரேஷன் அதில் அதிகமாச்சுன்னா அதில் ஏதாவது சின்ன டஸ்ட், தூசி அந்த மாதிரி ஆகுதுன்னா அதை சுற்றி அந்த கொலஸ்ட்ரால் அப்படியே டெபாசிட் ஆகும். ஓகே.
அதனால இந்த கல் ஃபார்மேஷன் ஆகலாம். அது சில பேருக்கு அந்த மாதிரி உற்பத்தி ஆகும். கொலஸ்ட்ரால் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது. ரெண்டாவது வகையான ஸ்டோன் வந்து பிக்மெண்ட் இல்லைன்னா மிக்ஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது. சப்போஸ் பிளட் பிரேக் டவுன் அதிகமாக இருந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அது மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதனால் எப்படி ஸ்டொமக் ஏக்கா அது வந்து நம்மளுக்கு தெரிய வருங்களா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பித்தப்பையில் கல் இருக்கவங்க நிறைய சப்போஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒன்றுமே தொந்தரவு இருக்காது. ஓகே. அது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இன்சிடென்டலாக கண்டுபிடிக்கலாம். ஓகே. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இப்போல்லாம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது அப்போ தான் தெரிய வரும். சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கும். அது எப்படின்னா சென்டரில் மேல் வயட்டில் வலி வரும். பிலியரி காலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இந்த வலி வந்து அரை மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரலும் இருக்கலாம். ரொம்ப சிவியராக இருக்கலாம். டாக்டர் போய் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கும் சிவியராக பெயின் இருக்கலாம் சில வேளை. ஓகே ஓகே. ஸோ இதை பற்றி சரியாயிடும். தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஒரு நிகழ்ச்சி அடுத்த காலர் வந்திருக்காங்க, பேசிட்டு திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா. ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து அல்சர் இருக்கு. பெயின் பண்ணுற அது பெயினாக இருக்கிறது இல்லை. இப்போ ரீசெண்டா அவரோட வாயில அந்த 2 பக்கமும் கன்னங்கள் பக்கமும் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குது. அது போய் டென்டிஸ்ட பார்க்கும்போது அவங்க ஒரு ஜெல் கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எரிச்சல் கம்மியாயிடுச்சுங்க. இப்போ ரீசெண்டா அவருக்கு ஏப்பம் ஜாஸ்தியா இருக்கு. நைட்ல சாப்பிடுவாரு. அதனால அந்த எரிச்சல் ஏப்பம் ஜாஸ்தி ஏப்பம் வருது. இப்போ 2 நாளா தொண்டை வர லைட்டா வலி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். இது குடலுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா அது இருக்குமா சிம்டம்ஸ்? இதுக்கு எப்படி என்ன ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பாக்குறது டாக்டர்? ஆமாம், இது எல்லாமே இது வந்து குடல் அல்சர் இருந்தால் ஐ மீன் ஸ்டமக்கோ டியோடனமோ அல்சர் இருந்துச்சுன்னா அந்த இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். சில வேளை ஆசிடிட்டினாலேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அதிகமாக ஏப்பம் வருது, இந்த மாதிரி எரிச்சல் இருக்கிறது. இது ஏற்கனவே டெஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே ஓரளவுக்கு ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான். ஆசிட் உற்பத்தி ஆகிறத நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு நிறைய ரொம்ப பவர்ஃபுல் மெடிசின்ஸ் இருக்குது. அது எடுத்துட்டார்னா அது கம்மியாகும். ஏப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இது குடல் மசில் சரியாக வேலை செய்கிறதுக்காக அதுக்கும் சேர்த்து மருந்து கொடுப்பாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், விருதுநகர்லேருந்து ஜோசப் பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க ஜோசப். சார், நான் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோராக நான் வந்து ஒரு மூலம் ஆப்ரேஷன் பண்ணேன் சார். ஆமாங்க. அப்போ இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் அடிக்கடி டாய்லெட் போயிடுது சார். பெரும்பாலும் சாப்பிட்டோன்னே டாய்லெட் போயிடுது. அது மூலம் ஆப்ரேஷன் பண்ணனால ஏன்னா திரும்ப நான் போய் டாக்டர் செக்அப் பண்ணும்போது அப்டமன் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்டமன் டெஸ்ட் எல்லாமே நார்மல், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், லிவர் எல்லாமே நார்மல். ஓகே. எண்டோஸ்கோபி ஒன்று எடுக்க சொன்னாரு. எண்டோஸ்கோபி எடுத்தேன். அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அதுக்குரிய டேப்லெட் கொடுத்தாங்க. சரிங்க. ஸோ அந்த டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். சரியாயிடுச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ திரும்ப ஒரு 2 மந்த்ஸா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டைம் போற மாதிரி இருக்கு, மோஷன் போற மாதிரி இருக்குது. என்னுடைய மலத்துவாரத்து பக்கத்துல திரும்ப ஒரு வெளியில வந்து ஒரு கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப அது பெரும்பாலும் சாப்பிட்டு டாய்லெட் போயிருது. பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 4-5 டைம் டாய்லெட் போயிருது. ஏன்னா ஏன்னு கேட்டா நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் நான் ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை சடனா வந்து ஒரு 2 இயர்ஸ் நிப்பாட்டிட்டேன். இப்போ உள்ள லாஸ்ட் 2 இயர்ஸ் சடனா நிப்பாட்டிட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ அதனால இருக்குமா அப்படிங்கிறதுனால நான் உங்க டவுட்ல எனக்கு கிளியரா என்னன்னு தெரியல. ஏன்னா அதனால உங்களுக்கு நான் கேட்குறேன். இது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும் அப்படின்னு ஒரு டெண்டன்சி இருக்கும். கேஸ்ட்ரோகோலிக் ஹரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்தது நார்மலாக இருந்ததுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இப்போது மோஷன் வர இடத்துல அது மறுபடியும் ஏதோ கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கொலனோஸ்கோப்பியும் பண்ணி பார்க்கறது நல்லது. என்ன ஏற்கனவே மூளைக்கட்டி இருந்தது, உள்ளே வேறு ஏதாவது புண்ணு இருக்கா, அல்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, பெருங்குடலில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறது நல்லது. இது பெரும்பாலும் அதுவும் நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்ச நாளுக்கு தொடர்ந்து மருந்து தான் சாப்பிடணும். என்ன சில வேளை கல்லீரல்லையும் அதுவும் ஹெல்ப் பண்ணும் டைஜஷனுக்கு. சப்போஸ் நம்ம டைஜஷன் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி போகணும் அப்படின்னு தோணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். டாக்டர்கிட்ட 2 கேள்வி கேட்போம். கேளுங்கம்மா, டாக்டர் கிட்ட கேளுங்க கேள்விகளை. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எனக்கு ஒரு கொஸ்டின், எங்க வீட்டுக்காருக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் டாக்டர். கண்டிப்பா. அவர் எப்பயுமே காலையில நார்மலா மோஷன் போயிடுறாரு. அது இல்லாம டிஃபன் சாப்பிட்டா மட்டும் திரும்பவும் போறாரு. ஆமாங்க. ஆனா மதியம் டைம், ஈவினிங், நைட் எல்லாம் போறது இல்ல. அவரு நாங்களும் என்னன்னு டெஸ்ட் பண்ணோம், எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த டிஃபன் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு, மத்த டைம் எந்த ப்ராப்ளமே இல்லை அவருக்கு. அது ஒரு கொஸ்டின் டாக்டர். அப்புறம் எனக்கு ஏதோ மசாலா ஐட்டம் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி ஜீரணம் ஆகாம நெஞ்செரிச்சலாக இருக்குது. அப்புறம் கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு அப்படியே ஊதுன மாதிரி உப்பசமா இருக்குது. அப்புறம் நெஞ்சு அப்படியே அடைச்சிக்கிற மாதிரியே இருக்குங்க சார். அந்த டைம் இந்த டைஜின் மாத்திரை இருக்கு இல்லைங்களா, அது 2 மாத்திரை ஒரே டைம் போட்டு சப்பி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆமா. ஆனா இந்த தேங்காய் ஐட்டம் சேர்த்துனா மட்டும் இந்த ப்ராப்ளம் எப்பயுமே எனக்கு வருதுங்க சார். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர் ஃபஸ்ட் டைம் அவன் போகும்போது ஃபுல்லாக அது குடல் எம்டி ஆகிறதுனால இந்த மாதிரி ரெண்டாவது முறை டிஃபன் சாப்பிட்ட உடனே போக வேண்டியிருக்கு. அது இந்த பெருங்குடலில் கடைசி பாகத்தில் சில வேளை சரியாக வேலை செய்யாததுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இது ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இல்லை, அதை அப்படியே நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னா அதுதான் நல்லது. இல்லைன்னா அவர் என்ன செய்யலான்னா அதிகமாக நார் சத்து சேர்த்துக்கலாம் அவர் சாப்பாட்டில். நைட்டில் இது சப்போஸ் மருந்து அந்த மாதிரி எடுத்துக்கணுன்னா இதே நார் சத்து இசப்குல்னு வெவ்வேறு பேரில் மருந்து கடையில் கிடைக்கும், அதை நைட்டில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை தவிர வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அவருக்கு. இப்போ உங்கள் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மெயின்லி அசிடிட்டி ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. இறப்பையில் நார்மலாகவே இந்த அமிலம் உற்பத்தி ஆகும், அது அப்படியே மேலே வந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம், எரிச்சல், அங்கே நெஞ்சில் அடைச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். அது அந்த ஆசிட் டைஜின் என்ன பண்ணணுன்னா அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணும். உங்களுக்கு ரெகுலராகவே இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேறு நிறைய பவர்ஃபுல் மாத்திரையெல்லாம் இருக்குமா, நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆசிட் ஒரு அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஓகே சார், ஓகே, கொடுங்க கேளுங்க. சார் எங்க வீட்டுக்காருக்கு சாப்பிட்டா மோஷன் சரியா போக மாட்டேங்குது, நெஞ்சு எரியுதுன்னு சொல்றாங்க. அதனால என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார், அதுக்கு என்ன செய்யலாம்? அது இதுவும் இந்த குடல் சுற்றி இருக்கிற நம்ம ஜென்ரலாகவே நம்ம இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல் எல்லாமே சுற்றி மசில் இருக்குது. அந்த மசில் சரியாக அது வேலை செய்தால் தான் நம்ம குடலே சரியாக வேலை செய்யும். இது அவருக்கு இது சரியாக வேலை செய்யாததுனால இந்த மாதிரி மரச்சிக்கல், இந்த நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்மா. இதுக்கு முக்கியமாக ஒன்று என்ன செய்யலான்னா அவர் டயட்டில் கொஞ்சம் காரமாக இருக்கிறது, எண்ணெயாக இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதிகமான நார் சத்து எடுத்துக்கலாம். பச்சை காய்கறி, பழ வகைகள் அதெல்லாம் அதிகமாக சாப்பிடணும். அது தவிர மருந்து எடுத்துக்கலாம். மருந்து எடுத்துட்டால் இந்த ஆசிட் உற்பத்தி ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். அப்போ இந்த நெஞ்செரிச்சல் அதெல்லாம் இருக்காது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறீங்க. ஸோ ஃபைபர் எவ்வளோ நீட் டாக்டர், நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது இந்த காலத்துக்கு? ஸோ நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைபர்லேயே நிறைய விதமான ஃபைபர், க்ரூட் ஃபைபர்னு சொல்லுவாங்க, இன்சால்யூபிள் ஃபைபர், சால்யூபிள் ஃபைபர் அப்படின்லாம் இருக்குது. ஃபைபர்னால் என்ன அர்த்தம்னா நம்ம சிறுகுடலில் அப்படி ஜீரணமாகாத பாக்கி இருக்கிறது தான் வெளியில் வரும், அந்த நார் சத்து மாதிரி வெளியில் வரும். அது ஒரு நாளைக்கு ஒரு 20 கிராம் அந்த அளவுக்கு தேவை. ஓகே, டோட்டல் ஃபைபர் இன்டேக் அந்த அளவுக்கு இருந்தால் பெருங்குடலுக்கு நல்லது. ஏன்னா பெருங்குடலில் நிறைய கிருமிகள் இருக்குது. ஓகே, அது சாதாரணமாக நம்ம பாடியை நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதை அந்த அந்த கிருமிகளோட வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு அளவுக்கு ஃபைபர் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், மதுரையிலிருந்து பேசுகிறேன் சார். டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ரொம்ப நன்றி சார். கேளுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ சார், எனக்கு வகுத்த வலி அடிக்கடி அடிவகுறு வலிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப என்னன்னா ஒரு சைடு வகுறு மட்டும் வீக்கமா இருக்க மாதிரி இருக்கு. வலி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வலி இருந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை தெரியல.
நான் வெளியில கன்சல்ட் பண்ணதுக்கும் போகல. என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் சார் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஆமாம்மா, இப்போது அடிவயத்தில் வலி இருந்தால் வேறு ஒன்றும் குடல் சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ், இப்போது சப்போஸ் மலச்சிக்கலோ பேதி ஆகிற மாதிரியோ வேறு விதமான ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னா, அப்போது வெறும் அடிவயிறில் வலி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து செக் பண்ணி பார்க்குறது நல்லது. நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டியிருக்கோன்னா, ஒரு ஸ்கேன், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். இது கர்ப்பப்பை, அது பக்கத்தில் இருக்கிற அந்த ஓவரி, மற்ற இதிலெல்லாம் ஏதாவது இருக்கா அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதுலேயும் சில ரத்த பரீட்சை, மற்ற மலம், யூரின் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அதுலேயும் ஒன்றும் தெரியலன்னா வேறு சில டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஓகே டாக்டர், வி லாஸ்ட் தி கால். டாக்டர், இந்த ஃபுட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வழக்கமாக சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஒன்று அதிகமாக எடுத்துக்கிறாங்க, இல்லைனா அதிக மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டொமக்கு வந்து அதிக பிரச்சனைகளை உண்டாக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஃபுட்டை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்க டாக்டர்? எந்த மாதிரியான ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும் டோட்டலாக? ஜென்ரலாக இந்த மாதிரி எதை அவாய்ட் பண்ணணும், எது அதிகமாக எடுக்கணும்னு ஒரு நியமனம் ஒன்று கான்செப்ட் கிடையாது. இல்லை, கான்செப்ட் கிடையாது. பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு போர்ஷன் எடுத்துட்டா அதில் நம்மளுக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் வரும். ஏன்னா சில நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்பால் தயாரிக்க முடியாது, நம்ம வெளியிலேருந்து எடுத்து தான் அந்த சத்து பொருட்கள்லாம் உள்ளே வரணும். ஓகே டாக்டர். ஸோ எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு இந்த இதில் இத்தனை போர்ஷன், அதில் அத்தனை போர்ஷன் அப்படி எடுத்துட்டா அது நல்லது. ஸோ யூஸ்வலாக வந்து நிறைய பேர் ரைஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த காரக்குழம்பு, இந்த மாதிரியான ரொம்ப மசாலா ஐட்டம் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாங்களா அதெல்லாம்? இல்லை, கண்டிப்பாக அதை பேலன்ஸ் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி நடத்த கூட இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இரைப்பையில புண்ணு இருக்குன்னு சொன்னாங்க சார். ஆமாங்க. அவரு காலைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஆனா வயிறுலாம் எரியறது இல்லை அப்படின்னு எரியறதுன்னு சொல்றது இல்லைங்க சார், நல்லா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஏப்பம் ஜாஸ்தியா வருதுங்க சார், சாப்பிட்டோன்னா கேஸ் டபுள் மாதிரி ஏப்பம் வந்துட்டே இருக்குங்க சார். ஆமாங்க. அது எப்படி, அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. ஸோ அதுக்கு அது இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் நீங்கள் சொல்கிறது, அது இறப்பைக்கும் இந்த உணவு குழாய்க்கும் நடுவில் இருக்கிற மசில் சரியாக வேலை செய்யாததுனால. ஸோ நம்ம உள்ளே எடுக்கிற ஏர் தான் நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம முழுங்கும் போதும் காற்றும் உள்ளே போகும், அது இறப்பை உள்ளே போகும், அது மறுபடியும் வெளியில் வரும். அது இந்த மாதிரி வரதுனால இந்த மாதிரி ஏப்பம் அதிகமாக இருக்குது. அது மருந்துலேயே தான் சரிப்படுத்தணும். அது அந்த மசிலுக்காக சில அந்த வால்வ் இறுக்கி பிடிக்கிறதுக்காக சில மருந்து கொடுப்பாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த க்ரோன்ஸ் டிசீஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் பார்த்துட்டு வந்துடலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த க்ரோன்ஸ் டிசீஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதும். ஸோ க்ரோன்ஸ்னால் என்ன டாக்டர் மீனா? ஸோ க்ரோன்ஸ் டிசீஸ் இருக்கிற இது வந்து சிறுகுடல்லையும் பெருங்குடல்லையும் புண்ணு ஏற்படும். ஓகே புண். ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. லைஃப் லாங்காக இருக்கும், அது தொடர்ந்து இருக்கும். சில வேளை அதிகமாகும், சில வேளை கம்மியாகும். அதுதான் ரிலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதிகமாச்சுன்னா இதனால் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அப்ஸ்ட்ரக்ஷன், வாந்தி வந்து குடல் அப்படியே நிற்கிற மாதிரி அந்த ப்ராப்ளம்லாம் வரும். இது எந்த காரணத்தினால வருது நீங்கள் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இது வந்து டிபி மாதிரி இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதனுடைய டிஃபரன்ஷியல் டயக்னோஸ் அப்படின்னா, நாங்கள் இது க்ரோன்ஸ் இல்லைன்னா இன்னொரு என்ன வியாதி இருக்கலாம்னா டிபி அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஓகே. இது வரத்துக்கு காரணம் என்னென்னா, நம்ம குடல் உள்ளே இருக்கிற நம்ம குடல் வந்து உள்ளே நிறைய கிருமி இருக்கும். நார்மலாகவே நம்ம உடம்பு அதை வந்து ஒரு அலர்ஜியை வந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ரோன்ஸ் டிசீஸுங்கிற வியாதி வரும்.
ஓகே. ஸோ க்ரோன்ஸ் டிசீஸ்ன்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு காம்ப்ளெக்ஸான டிசீஸ், ஒரு இம்யூனிட்டி சேர்ந்த ப்ராப்ளம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் எனக்கு வந்து அல்சர் வந்து ரொம்ப வருஷமா இருக்குது. அது வந்து வயிறு ஊறி போய் வயிறு வந்து ரொம்ப வீக்கமா ரொம்ப வருஷமா இருக்குது. அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல வந்து அந்த மாத்திரை போட்டோன்னா எனக்கு தலை சுத்தி கொஞ்சம் கிரீர்ப்பு வர்றதுனால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு அதை கண்டினியூ பண்ண முடியல. ஆனா வயிறு உள்ள சாப்பாடு உள்ள போனோடனே வயிறு இறுக்கி பிடிச்சு வலி, ரொம்ப நேரத்துக்கு அந்த வலி இருந்து நேரம் ஆனாதான் கொஞ்சம் குறையுது. அந்த வீக்கம் எதனால? இந்த வீக்கம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குடலில் உள்ள இருக்கை பிடிச்சதுன்னா அதனாலே அந்த வீக்கம் அந்த மாதிரி இருக்கும். உள்ள கேஸ் சேரத்துனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம்னா அது அல்சர்னு எப்படி இது எண்டோஸ்கோப்பி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு மருந்துகள் இருக்குது நல்லாவே. ஆனால் மருந்து உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அப்போ வேறு கொஞ்சம் மைல்டராக நிறைய விதமான மருந்து இருக்குமா, அதை கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னோட பொண்ணுக்கு சார் 33 வயசு ஆகுது சார். ஆமாங்க, சொல்லுங்க. ஓகே சார். டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா, டாக்டர் கிட்ட மட்டும் பேசுங்க. சரிங்க சார். ஓகே சார் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சார் என்னோட பொண்ணுக்கு வந்து 33 வயசு ஆகுதுங்க சார். அதாவது அவங்க சாப்பிட்டாங்கன்னாக்க சிலது காரம் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா உடனே வந்து வாமிட் அப்படியே சாப்பிட்டது அப்படியே வாந்தி எடுத்துடுறாங்க. திரும்ப அது நாங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணப்ப அவங்க சொன்னாங்க உங்களுக்கு பிளட் ரொம்ப கம்மியா இருக்குமா, நீங்க வந்து நான்வெஜ் இந்த மாதிரி காரம் எல்லாம் நீங்க அதிகம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதான் அது சார்கிட்ட எப்படி அது கேட்கலான்ட்டு. அது பிளட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதனால அது அப்போ நம்ம ரெண்டு இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியிருக்குமா. குடலில் புண்ணு இருந்தால் அதிலிருந்து ரத்தம் கசியறதுனால பிளட் கம்மியாக இருக்கலாம், அதனால் அது டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து ரத்தம் கம்மியாக இருந்ததுன்னா சில பேருக்கு இந்த உணவு குழாயில் ஒரு சின்ன ஒரு அடைப்பு மாதிரி ஏற்படும், இசோஃபேஜியல் வெப் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலையும் விழுங்கும் போது அடைப்பு இருக்கலாம், வாந்தி வரலாம். அது டாக்டர் நீங்கள் போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது என்ன காரணம் அது இதுக்குன்னு, அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? பேசுறோம். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா அவர்கிட்ட. ஹலோ ஹலோ சொல்லுங்க. எனக்கு அப்பண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாங்க. அந்த இடத்துல மறுபடியும் இப்போ வலி இருக்கு. வயிறு இப்போ உப்புன மாதிரி வந்துக்கிட்டு சாப்பிட்டா எதுவும் செரிமானம் ஆக மாட்டுக்கு. ஆமாங்க. அப்படியே வலி உப்புன மாதிரியே இருக்கு, ரொம்ப வலி இருக்கு. ஆமாங்க. அந்த ஒரு சைடு மட்டும் ரொம்ப வலிக்குது. இது விட்டு விட்டு வருதுங்களா எப்பவுமே இருக்கா? விட்டு விட்டு வருது. விட்டு விட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு காரணம் என்ன இருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் செஞ்ச இடத்துல சில வேளை குடல் அந்த ஸ்காரோட ஒட்டிகிட்டு இருக்கலாம், அடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வயிறு உபசோ அப்பப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல வலி அந்த மாதிரி வரலாம். அதுக்கு நீங்கள் மேஜராக நீங்கள் ஜென்ரலாக ஒன்றும் செய்யக்கூடாது, ஜஸ்ட் மைல்டாக மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது. ரொம்ப அதிகமான ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்போது மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வாய்ப்பு வரலாம். ஃபுல்லாக அடைப்பு, குடலுக்கு அடைப்பு வந்ததுன்னா அப்போ மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ 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 டாக்டர். ஹலோ ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்க. எங்க பொண்ணு 14 வயசு ஆகுது. இன்னைக்கு +2 படிச்சுட்டு இருக்கிறா. இன்னைக்கு 2 நாளா ஏதோ லெட்டின் போறதுல ஏதோ வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. அது அந்த இடத்துல ஏதாவது புண்ணு அந்த மாதிரி இருக்கலாமா, ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். வலி இருந்தாலோ ரத்தம் வந்தாலோ அப்போ லோக்கலாக ஏதாவது ஆயின்மெண்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு வாரம் 2 வாரம் லோக்கலாக அந்த மோஷன் போகிற இடத்துல ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நார் சத்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க வேண்டியிருக்கும், பழம் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்க வேண்டியிருக்கும்.
கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ஆம்பூர்லேருந்து பேசுகிறேங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். ஹலோ. சாப்பிட்டா மயக்கமா இருக்குங்க சார். ரொம்ப அப்படியே தூக்கமா வருது. நின்று இருந்தாலும் தூக்கம் வருது. சரியா ஜீரணமும் ஆவறது இல்ல. ஏப்பம் வர்றதே கஷ்டமா இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 months தான் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது. சுகர் டேப்லெட் எடுத்துன்னு தான் இருக்கிறேன். ஆனா சரியா சாப்பிடுறது ஜீர்ணிக்க மாட்டேங்குது. ஏப்பமே வர்றதில்ல, சுத்தமாவே ஏப்பம் வர்றதில்ல. காலையில தான் ரொம்ப சாப்பிட்ட உடனே மயக்கமா இருக்குது, ஒரு மாதிரி கேரா இருக்குது. ஆமாங்க, இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி மயக்கம் வருது, அதெல்லாம் பர்டிகுலர்லி சுகர் ட்ரபிள் இருந்தால் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம இந்த உணவுப் பொருள் சிறுகுடலில் போய் உள்ள நீரெல்லாம் உள்ளே உறிஞ்சிக்கும். அதே டைமில் சுகரும் ஏறும், அப்புறம் திடீர்னு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும், அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியிருக்கும். சுகரை அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்குங்கம்மா. ஒரு நாளைக்கு 3 வேளை முதல்ல செக் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு டோஸை மருந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன குடல் வியாதிகள் எப்படி அதை அஃபெக்ட் பண்ணும் டாக்டர் அவங்கள? ஸோ இந்த டயபெட்டிஸில் முக்கியமாக என்ன ஆகும்னா, டயபெட்டிஸ் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இருந்தால் நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகும். நர்வ்ஸ், ஓகே. ஸோ நம்ம நரம்புன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்னென்ன ஆக்சுவலி நரம்புங்கிறது வெயின்ஸ். இது இது நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால குடலை சுற்றி நிறைய நர்வ்ஸ் இருக்குது. அது இந்த எல்லா நர்வ்ஸும் சரியாக வேலை செஞ்சால் தான் குடலும் சரியாக வேலை செய்யும். இன்ஃபேக்ட் அதுக்கு லிட்டில் பிரெயின் ஆஃப் த கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது அஃபெக்ட் ஆச்சுன்னா அது சரியாக வேலை செய்யாததுனால பல விதமான ப்ராப்ளம்ஸ் வரலாம். முக்கியமாக என்ன வரும்னா மலச்சிக்கல் தான் மேஜர் ப்ராப்ளம். ஓகே. சில பேருக்கு டயபெட்டிக் டயரியா அப்படின்னு வரும். அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பேதி இருக்கும். ஓகே. நைட்டில் அடிக்கடி எழுந்துட்டு மோஷன் போக வேண்டியிருக்கும். அப்படி தண்ணியாக பேதி ஆகலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நிறைய ஃபைபர் அண்ட் ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. வழக்கமாக காமன் எல்லா பீப்புளுக்கும் காமன். ஸோ எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் அவங்க சேர்த்துக்கலாம் டாக்டர்? டயபெட்டிஸில் அது ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் அதிகமாக சாப்பிட முடியாது, ஏன்னா அதுலேயும் சுகர் அதிகமாக இருக்கும். ஓகே, சுகர். பட் காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே நார்சத்து அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக வாழைப்பழம், பப்பாளி பழம், மாம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாத்துலேயுமே இது அதிகமாக இருக்கும். ஆப்பிள் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் தண்ணி தான் அதிகமாக இருக்குமே ஒழிய நார் சத்து அந்த அளவுக்கு இருக்காது, அதிகமாக இருக்காது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். சார் தொப்புள் எர்னியா இருக்குது சார் எனக்கு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. எனக்கு தொப்புள் எர்னியா சார் எனக்கு. ஆமாங்க, வருஷமா இருக்கு. ஆமாங்க. ஆப்ரேஷன் பண்ணாத இருக்கிறேன். எனக்கு கேஸ் போயிட்டே இருக்கு சார். என்ன சார் பண்ணலாம்? ஆமாங்க, இந்த ரெண்டு இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இது ரெண்டும் தனித்தனியான ப்ராப்ளம். அந்த தொப்புள் அம்பலைக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது தான், அதை சரிப்படுத்திக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணி சாதாரணமாக ஒரு மெஷ் வச்சு அப்படியே சரி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்ம வயசு ஆக அதில் வேறு ப்ராப்ளம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் ட்ரபிளுங்கிறது நம்ம ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறதுனால வருதுங்க. அதுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணுன்னா, இதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நார் சத்து அதிகமாக எடுத்துக்கணும். சப்போஸ் இப்போ சில பேருக்கு இந்த பால் அதெல்லாம் ஜீரணமாகாது. பாலில் இருக்கிற சர்க்கரை லாக்டோஸ்ன்னு சொல்கிறது, சில பேருக்கு அந்த லாக்டோஸ் டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் இருக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த பால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறோங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார், எங்கள் வீட்டுக்காரருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சக்கால் இருந்துச்சுங்க சார். ஆமாங்க. இப்போ எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துட்டு இருக்குங்க சார். சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன்றாரு. எதுவும் சிடி ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாச்சு. பண்ணதில் லிவர் நார்மல், கேல் பிளேடர் நார்மல், இந்த ஸ்பிளன் நார்மல், இந்த அப்டாமன் மட்டும் கொஞ்சம் லேசாக வீக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். ஆமாங்க. சரி, இப்போ சாப்பாடு மட்டும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க சார். எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வாமிட்ல மஞ்சள் கலராக வர மாதிரி இருக்குங்க சார். ஆமாங்க, நீங்கள் இப்போ சொல்கிறது பார்த்தா சாதாரணமாக
இப்போ ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி அதிகபட்சமாக வாமிட்டிங் வந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா வாந்தி வரக்கூடாது. சாதாரணமாக லேடிஸ்க்கு சீக்கிரமாக அது நம்ம ஜென்ரலாகவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வாமிட்டிங் கொஞ்சம் சுலபமாக வரும். மென்னுக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்க பார்க்கணும். பித்தம் அந்த மாதிரி மஞ்சள் கலரில் வந்ததுன்னா பித்தம் வருதுன்னு அர்த்தம். அப்போது சிறுகுடலில் அடைப்பு இருக்கலாம். சிறுகுடல் பல காரணங்கள்னால இருக்கலாம். அந்த மசில் சரியாக வேலை செய்யாததுனால அடைப்பு இருக்கலாம். வேறு ஏதாவது ப்ராப்ளமும் இருக்கலாம். சிடி ஸ்கேன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க, பட் அது நீங்கள் அதுலேயும் ஒன்றும் தெரியலைன்னா அப்போ வேறு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும்மா. அதுக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் ஈரோடு மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சரிங்க. ஹலோ ஹலோ டாக்டர். குட் மார்னிங். என்னோட மகனுக்கு வந்துங்க வயிற்றுல வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அவர் இப்போ கோயம்புத்தூர்ல பிஎஸ்சியில டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வயிற்றுல ஃபுல்லா கிருமி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கு கேன்சர் கிருமியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமாங்க. அடிக்கடி அவருக்கு தொண்டை வலி வருதுங்க, சளி பிடிச்சது அடிக்கடி தொண்டை வலி வருதுங்க சார். அது எது அந்த மாதிரி இருக்குங்களா சார்? அது இறப்பையில் கிருமி இருக்கலாமா. அது ஹெலிகோபாக்டர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த கிருமினால இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதனால் வயிற்றில் அல்சர் ஃபார்மேஷன் சான்ஸ் இருக்குது. ஹெலிகோபாக்டர் பைலரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா 10ல் ஒருத்தருக்கு வயிற்றில் அல்சர் புண்ணு ஃபார்ம் ஆகலாம். ரொம்ப ரேராக அதனால கேன்சரும் ஃபார்ம் ஆகலாம். பட் இந்த மருந்து அந்த கிருமியை நம்ம மருந்து எடுத்துட்டா சரி, அதை நீக்கிடலாமா கம்ப்ளீட்டாக. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தேங்க, வயிற்றுல ஒன்றும் எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த ஆசிட் வந்து மேலே தொண்டையில் பட்டு உங்களுக்கு புண்ணாகுது. நார்மலாக எல்லாத்துக்கும் அந்த இது வந்து மூடி இருக்கணும். இப்போ சாப்பிடும்போது மட்டும்தான் திறக்கும். உங்களுக்கு எந்த நேரமும் ஓப்பனாக இருக்கனால அந்த ஆசிட் வந்து மேலே வந்து தொண்டையில் பட்டு புண்ணாகுது. அதனால் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் சாப்பிட்டதையும் உட்காந்துருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் படுங்க அப்படின்னு சொன்னா அப்படிங்க. ஆமாங்க. நான் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன் டாக்டர். அந்த இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது பழமா ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா உடனே மறுபடியும் அழுத்துறாங்க, மறுபடியும் வருது. இதுக்கு தீர்வு என்னங்க டாக்டர்? இது வந்து நீங்கள் தொடர்ந்து மருந்து சாப்பிடலாமா. இப்போ இருக்கிற மருந்து இதில் பலவிதமான மருந்து இருக்குது. பெரும்பாலும் அதெல்லாம் நிறைய வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல், இதனால் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இதை தொடர்ந்து சாப்பிட்டதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போது மருந்து எடுக்கிறீங்க விரும்பலைன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி அந்த மசிலில் இறப்பைக்கும் அந்த உணவு குழாய்க்கும் நடுவில் இருக்கிற மசிலில் டைட்டன் பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. சார், இப்போ வயிற்றுல பூச்சி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க. செக் பண்ணது. அதில் செக் பண்ணும்போது வந்து அல்காசாட்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குதுண்ணா சார். ஆமாங்க. அது பூச்சி போயிடுச்சானா அது வலிச்சுட்டே இருக்கு. இப்போ பார்த்தா உள்ள பூச்சி போயிடுச்சான்னு வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கா சார்? திரும்பி டெஸ்ட் பண்ணி மறுபடியும் பார்த்தேன் சார். ஆமாங்க. அதுல நார்மல்னு வருது சார். நேற்று டெஸ்ட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்ல இருந்துச்சுன்னு காமிக்குது, இன்னைக்கு இல்லைன்னு காமிக்குது சார். சரிங்க. இந்த பூச்சிக்கெல்லாம் நிறைய மருந்து இருக்குங்க. அது மருந்தில் அதை கம்ப்ளீட்டாக அதை க்யூர் அந்த பூச்சியை இதை நீக்கிடலாம். பட் இப்போ உங்களுக்கு தொந்தரவு இன்னும் இருக்கா? அது சார், அதாவது பாத்ரூம்ல இருந்து போகும்போது லைட்டா சின்ன புழுவா போகுது சார், புழு மாதிரி போகுது சார். அப்படிங்களா? அப்போது மறுபடியும் இதில் எங்கேருந்தோ இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து வரும். ஏன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு மற்றவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு பரவும், அவங்கக்கிட்டேருந்து பெரியவங்களுக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நிகழ்ச்சியை. ஹலோ டாக்டர் சார், டாக்டர்ஸ் யூஸ்வலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு எடுத்துக்கும் பொழுது உடனே தூங்கக்கூடாது, ஃபுட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரணும், இல்லை நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் ஆட்கள் வந்து ஃபுட்டு எடுத்த உடனே படுத்துக்கிறாங்க. ஒரு காலர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உடனே படுத்துக்கிறதுனால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்கரேஜபிளா டாக்டர் இந்த மாதிரி இருக்கிறது? இல்லை, அது என்கரேஜபிள் இல்லை. கண்டிப்பாக நம்ம ஃபுட் எடுத்தப்பறம் கொஞ்சம் டைம் ஒரு கேப் இருக்கணும். நாங்கள் ஜென்ரலாக ஒரு 1.5 to 2 hours கேப் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம்.
சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறது கண்டிப்பாக நல்லதில்லை. ஸோ உடனே நேப் எடுக்கிறது வந்து என்கரேஜபிள் கிடையாது. ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாக்டர் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரலாக நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா குடலை விட அது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. கல்லீரலில் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனாலையோ ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையோ கல்லீரலில் கொழுப்பு டெபாசிட் ஆகும். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போலாம் இதனால் நிறைய பிரச்சனை வருது. ஓகே, இதனால் லிவர் டேமேஜ் ஆகி சில பேருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த அளவுக்கு கூட வர வேண்டியிருக்கு. ஸோ எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப அதனால் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இன்றைக்கி வந்த கால்ஸ் எல்லாரையும் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் கன்சல்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது டாக்டர். ஸோ தேங்க்ஸ் அ லாட் டாக்டர், இன்றைக்கி வந்து நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு. ஸோ இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.